பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 17/2/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி அமாவாசை மாலை 5:32 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், இரவு 9:02 வரை, பின்பு சதயம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க பொன்னான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் அடர் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களால் நன்மைகள் பல கிடைக்கப் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அனுகூலம் மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். எதிர்பாராத விதமாக ஆலயங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் வெண்மை நிறம். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சவாலான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடும். எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் சகாயம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் அடர் நீலம். சிம்ம ராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கக்கூடிய திறன் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழல் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குழந்தைகளின் நலன் கருதி சேமிப்புகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. கன்னிராசி அன்பர்களே, மனதிற்கினிய பல செய்திகள் வந்து சேரக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் ஆகாய நீலம் மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குழந்தைகளின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சகோதர வழி உறவுகளின் அந்யோன்யம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் குதூகலம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சீரான பொருளாதார சூழ்நிலை மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை உறுத்தாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு சற்றே மந்தமான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே பணிச்சுமைகள் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மனநிறைவு மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத பல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து போகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் அடர் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்தி கூர்மையால் வெற்றிகளை உறுத்தாக்கிக் கொள்வீர்கள். எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன நிறைவு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். மொத்தத்தில் தொட்டது துளங்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் சாம்பல் நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.